இந்த தருணத்தில் இந்த அறிவுஜீவி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த கருத்தை கூறாமல் இருந்திருந்தா என்ன? இவர் தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி தலைவராக இருந்து சொன்னால் பரவாயில்ல. ஒரு என்டிஏ கூட்டணியில் முக்கியமாக திமுக அடுத்து அந்த கூட்டணியில் முக்கிய காங்கிரஸுக்கு அடுத்து முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு தேச துரோக செயல் தான் இதை சொல்லணும். அண்ணன் திருமாவளவன் இந்த பேச்சு தேச துரோக செயல். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அண்ணன் திருமாவளவன் இந்தியாவில் தான் பிறந்தாரா, அவர் வந்து இஸ்லாமிய இயக்கத்தில் பாகிஸ்தானில் பிறந்தவரா இல்லை தமிழ்நாட்டில் பிறந்தவரான்னு எனக்கு இப்போ தான் சந்தேகமாக வரும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த 370 சட்டம் தேவையே இல்லை, காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து கொடுக்கவே கூடாதுன்னு சொன்னவர். இவர் குருநாதராக ஏற்றுக்கொண்டு அந்த எந்த படத்தை வச்சு சிலைகளை வச்சு இவங்கெல்லாம் கும்பிடுறாங்களே டெய்லி, அவர் சொன்ன கருத்தையே இவர் எதிர்மறையான கருத்தை கூற வேண்டிய அவசியம் என்ன? நான் என்ன நினைக்கிறேன், பாகிஸ்தானின் கூலிப்படையாக அண்ணன் திருமாவளவன் செயல்படுகிறாரா? திருமாவளவனால ஏற்கனவே அவர் கட்சியால் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய கட்ட பேர் தமிழ்நாட்டில். ஏன்னா கட்ட பஞ்சாயத்து, வசூல், தெருவில் கடைகளை போடுறது, ஆக்கிரமிப்பு பண்ணுறது, லேண்ட் லிட்டிகேஷன் எல்லாமே திமுக பண்ணுறது இல்லை. ஏவா வேலைக்கு போய் திமுக கிட்ட நாங்கள் திமுக ஒன்றும் நம்பி இல்லைன்னு சொன்னோன்னே ஏவா வேலை போய் இவர் வீட்டில் பார்ப்பாரு, இல்லை இவர் போய் அவரை பார்ப்பாரு, பொட்டி வாங்குவார், அதோட வேலை முடிஞ்சு போச்சு, அதோட ஆஃப் ஆகிடுவேன். அப்பப்போ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி திமுக மிரட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கலைஞரை மிரட்ட முடியுமா? அந்த மாதிரி வெளிநாட்டின் கூலிப்படியாக செயல்படுகிறார். வெளிநாட்டு பணத்துக்கோசம் இவரை யாரோ தூண்டி விட்டு இப்படி பேச வைக்கிறாங்க. இங்கே இருக்கிற சிறுபான்மையினர்கள் திமுகவோட ஓட்டு வங்கி தான். 99.99% திமுகவோட ஓட்டு வங்கி, சிறுபான்மையோட ஓட்டு வங்கி. அதில் என்ன அவர்களை நீங்கள் திருப்தி படுத்தினா படுத்தலாம். ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் அதிமுகவின் முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ இந்த பஹல்காம் அட்டாக் இந்த உலக நாடுகளே இந்தியாவை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அடிப்படையில் தான் முப்படைகளும் தயார் நிலையில் போர் பயிற்சியிலையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே திமுக தலைவர், தமிழக முதலமைச்சர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க இந்த தாக்குதலுக்கு. ஆனால் திருமாவளவன் அவர்களுடைய பேச்சுக்கள் தான் இப்போ பேசு பொருளாக இருந்துகிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்னர் வச்சாங்க. இப்போ செய்தியாளர்கள் கேட்டப்ப நாங்கள் சொல்றதுனால அமித்ஷா அவர்கள் பதவி விலக போகிறது கிடையாது, நாங்கள் தெரிவித்த கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கு நெருக்கடியே ஏற்பட போகிறது கிடையாது, அதனால இதை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற நிலையில் ஒரு மலுப்பனான பதிலை தெரிவிக்கிறாரு. இதை எப்படி பார்ப்பது? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையிலேயே பாரத பிரதமர் மத்திய அரசுக்கு இந்த இக்கட்டான தருணத்தில் தமிழ்நாடு மாநில அரசு வந்து துணை நிற்கும், அரசியலுக்கு அப்பாற்பட்டு எவ்வளோ மனமாற்றங்கள், கருத்து வேறுபாடுகள், சுப்ரீம் கோர்ட் வழக்கு, வக்பாரி சட்டம், இதெல்லாம் இவங்களுக்குள்ள மனமாற்றங்கள், கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட இந்திய தேச ஒற்றுமையை கருதி இந்த தருணத்தில் இஸ்லாமியர்கள் கூட சொல்லாத இந்த வார்த்தையை, இஸ்லாமிய சமுதாயத்தில் சேர்ந்த யாருமே இந்த வார்த்தையை சொல்லலை. அவர்களும் இதில் ஊர்வலம் செல்கிறார்கள், காஷ்மீரில் கண்டனம் தெரிவிக்கிறார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் நம்மளுக்கு உதவி புரிஞ்சிருக்கிறார்கள், எத்தனையோ இன்னொருகளை காக்க முயற்சி செய்தார்கள், அவர் உயிரையே தியாகம் செய்திருக்கிறார்கள். இந்த தருணத்தில் உலக நாடு அரங்கெல்லாம் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்து மிகப்பெரிய அழுத்தத்தையும் கொடுத்துருக்கு வல்லரசெல்லாம். இந்த தருணத்தில் இந்த அறிவுஜீவி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த கருத்தை கூறாமல் இருந்திருந்தா என்ன? இவர் தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி தலைவராக இருந்து சொன்னால் பரவாயில்ல. இவர் ஒரு என்டிஏ கூட்டணியில் முக்கியமாக திமுக அடுத்து அந்த கூட்டணியில் முக்கிய காங்கிரஸுக்கு அடுத்து முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் திருமாவர்கள். அண்ணன் திருமாவர்கள் தேச ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதமாக தேச துரோக செயல் தான் இதை சொல்லணும். அண்ணன் திருமாவளவன் இந்த பேச்சு தேச துரோக செயல். வலிமையாக இந்தியா ஒரு காங்கிரஸ் சொல்லலை, கார்கே சொல்லலை, சோனியா காந்தி அம்மா சொல்லலை, இத்தாலியை சேர்ந்த சோனியா அம்மா சொல்லலை, ராகுல் காந்தி சொல்லலை, பிரியங்கா காந்தி சொல்லலை, தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லலை. எல்லாரும் ஒருமித்து ஒற்றை கருத்தோடு பயணிக்கும் போது திருச்சி சிவாவை முதல் கொண்டு எல்லாம் ஒற்றை கருத்தோடு மோடியோட கரத்தை வலுப்படுத்தணுன்றது தான், நாட்டோட கரத்தை வலுப்படுத்தணுன்றது தான் இந்த தருணத்தோட பேசணும். இது மாதிரி பாகிஸ்தானோட நீங்கள் போர் தொடுக்கக்கூடாது, விரோத செயல். அப்போ நம்மளை சுட்டுகிட்டே இருப்பான், நம்மளை கொலவெறி தாக்குதல் நடத்துவான், அவங்க மேலே போர் தொடக்கூடாதா? எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அண்ணன் திருமாவளவன் இந்தியாவில் தான் பிறந்தாரா, அவர் வந்து இஸ்லாமிய இயக்கத்தில் பாகிஸ்தானில் பிறந்தவரா இல்லை தமிழ்நாட்டில் பிறந்தவரான்னு எனக்கு இப்போ தான் சந்தேகமாக வருது.
அவர் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பிறந்திருந்தால் இது மாதிரி வார்த்தைகளை எந்த ஒரு இந்தியனும் பிரயோகப்படுத்தியிருக்க முடியாது. அண்ணன் திருமாவளவன் வந்து இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துறதுக்கு அமித்ஷா அவர்களை இந்த தருணத்தில் பதவி விலகுன்னு சொல்றது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திரும்ப பெறணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் 28க்கு மேற்பட்டவர்கள் மக்கள் அங்கு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது மக்களுக்கு எதிரான தாக்குதல் கிடையாது, அதே நேரத்தில் மத்திய மோடி அரசின் செயல்பாடுகளுக்கு எதிரான தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அங்கு இறந்தவர்கள் எல்லாமே பாமர மக்கள் தான், எல்லா பகுதியையும் சேர்ந்த மக்கள் இருக்கிறாங்க. இதை எப்படி ஒரு முரண்பாடா தெரிகிறது, எப்படி பார்ப்பது? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த 370 சட்டம் தேவையே இல்லை, காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து கொடுக்கவே கூடாதுன்னு சொன்னவர். இவர் குருநாதராக ஏற்றுக்கொண்டு அந்த எந்த படத்தை வச்சு சிலைகளை வச்சு இவங்கெல்லாம் கும்பிடுறாங்களே டெய்லி, அவர் சொன்ன கருத்தையே இவர் எதிர்மறையான கருத்தை கூற வேண்டிய அவசியம் என்ன? நான் என்ன நினைக்கிறேன், பாகிஸ்தானின் கூலிப்படையாக அண்ணன் திருமாவளவன் செயல்படுகிறாரா? இஸ்லாமியர்கள் சொல்ல மாட்டேன், இந்து இஸ்லாமியர்கள் இந்திய நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் நம்மளுக்கு உறுதுணையாக தான் இருந்திருக்கிறாங்க இந்த தருணத்தில், அவர்களை குறை சொல்ல முடியாது. ஆனால் இது மாதிரி திருமாவளவன் மாதிரி ஒரு படு கேவலமான அரசியல் தலைவரை இந்திய தேசம் இப்படி கூட ஒரு ஆள் இந்த தருணத்தில் பேசக்கூடிய வேந்து நிற்கிறார். நான் என்ன தளபதி ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தானே வைக்கிறேன் நான். ஏன்னா எங்களுடைய திராவிட மாடல் கட்சியில் இருக்கிறவர், நாங்களும் திராவிட மாடல், அதிமுகவும் அவரும் திராவிட மாடல். உடனடியாக கூட்டணியை விட்டு திருமாவளவன் அவரை விளக்கவில்லை என்றால் இதற்கான 2026க்கான தேர்தல் மிகப்பெரிய விளைவுகளை திருமாவளவனால் அவருக்கு இழப்பு ஏற்படும் என்பதை பகிரங்கமாக தெரிவிச்சுக்கிறேன். திருமாவளவனால் ஏற்கனவே அவர் கட்சியால் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய கட்ட பேர் தமிழ்நாட்டில். ஏன்னா கட்ட பஞ்சாயத்து, வசூல், தெருவில் கடைகளை போடுறது, ஆக்கிரமிப்பு பண்ணுறது, லேண்ட் லிட்டிகேஷன் எல்லாமே திமுக பண்ணுறதில்லை. உன் கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் கட்சிக்காரன் தான் அதிக அளவில் பண்ணுறான். இந்த ஆட்சியால் அதிக அளவு பயன்படுறது திருமாவளவன் கட்சியை சார்ந்தவர்கள் தான். இதை வன்மையாக கண்டித்து இப்போது இந்த தருணத்திலிருந்து அவர் ஸ்டாலின் அவர்கள் அவரை வெளியேற்றணும். திமுக பொதுவாக யாருமே கூட்டணி கட்சியை வெளியேற்றாது. ஆனால் இந்த முதல் முறையாக திருமாவளவனை இந்த இயக்கத்தை விட்டு, இந்த இந்தி கூட்டணியை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜம்மு காஷ்மீர் 370 சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பிறகும் அங்கு பயங்கரவாதம் மத்திய அரசு சொன்னது போல ஒடுக்கப்படல, பயங்கரவாதத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறது, அதிகப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அப்போ இந்த ஒரு தாக்குதல் மூலமாக அங்க தீவிரவாதம் ஒடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சட்டம் வந்து 2 ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் அமைதியாக தானே இருந்தது. இப்போ வந்து அமெரிக்க தேசத்தின் துணை ஜனாதிபதி நம்ம நாட்டில் வந்து இருக்கார், வைஸ் பிரசிடென்ட் நம்ம நாட்டில் வந்து சுற்றுலாவில் இருக்கார். அதே மாதிரி நம்ம நாட்டை சேர்ந்தவங்க அமெரிக்காவில் நிர்மலா சீதாராமன் வந்து மோடி துபாய் இப்படி போய் ஒப்பந்தத்துக்கு அங்கங்கே போய் வெளியுறவுத்துறை ஸ்ரீலங்கா இப்படி போயிட்டுருக்குறோம். இந்த தருணம் இந்தியா வந்து மேலும் இப்போ ஏற்கனவே பொருளாதாரத்தில் இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்குது. இன்னும் இந்த 1 வருஷம் 2 வருஷத்தில் 3வது இடத்துக்கு முன்னேற போகுது அப்படின்ற ஒரு கோபம், வெறி. நம்ம பாட்டு கீழே போயிட்டே இருக்கிறோம், இந்தியா முன்னேறிட்டே இருக்குது, 4 வருஷம் முன்னேறிட்டே இருக்குது. 5வது இடத்துலேருந்து 3வது இடத்துக்கு கொஞ்சம் மிகப்பெரிய வல்லரசா இந்தியா ஆகிடும், இதை ஆக்க விடக்கூடாதுன்று ஒரு சர்வதேச கும்பல் பாகிஸ்தானை தூண்டி விட்டு தான். இதை வந்து நான் சொல்லலை, பாகிஸ்தானுடைய தளபதியே சொல்கிறார், முப்படை தளபதியே அவரோட பேட்டியில் பிரிட்டனும் அமெரிக்காவும் தான் ஏற்கனவே நம்மளை இந்த செயலில் 30 ஆண்டு காலம் பண்ணியிருந்தாங்க, அவங்களுடைய இராணுவ தளவாடங்களில் விற்பதற்கும் சொல்லி அவர் கொடுத்தார். அந்த பேட்டியில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றது இல்லை, அவர் சொன்ன கருத்தை நான் உங்களுக்கு ரிப்ளிகேட் பண்ணுறேன். அடுத்துக்குள்ளே அந்த ஒரு திருமாவளவன் விஷயத்தை நான் சொல்கிறேன். இவர் எப்படிப்பட்ட மோசமான ஒரு தலைவர் என்றதை உங்களுக்கு பிரதிபலிக்கிறேன். ராஜீவ்காந்தி ஐபிகே அங்கே அனுப்பும்போது எதிர்ப்பு தெரிவித்தார், அங்கே போய் படுகொலை செய்த போது எதிர்ப்பு தெரிவித்தார். 1.5 லட்சம் கோடி தமிழ் இன மக்கள் தொப்புள் கொடி உறவுகளை கொன்று குவிச்சுது யார்? காங்கிரஸ், ராஜீவ்காந்தியோட காங்கிரஸ். என் வாழ்நாளில் இந்த காங்கிரஸோட ஒட்டோ உறவோ கிடையாதுன்னார். ராஜபக்சேவை கடுமையாக விமர்சனம் பண்ணார் யார்? அண்ணன் திருமாவளவன். ஆனால் ராஜபக்சே கொடுத்த விருந்தில் போய் கலந்துக்கினார், அவர் கொடுத்த பரிசு மூமெண்ட்டுங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாரா இல்லையா அண்ணன் திருமாவளவன்? அதுக்கப்புறம் எந்த காங்கிரஸோட வாழ்நாள் முதலும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு இப்போ யாரோட கூட்டணி வச்சுருக்கீங்க? இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த தொப்புள் குடி உறவுகளை கொன்று குவித்தவர்களிடம் 1.5 லட்சம் கோடி கொன்று குவித்தவர்களிடம் கூட்டணி வச்சிருக்கிற உனக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது காஷ்மீரை பற்றி பேசுவதற்கு? நீ ஒரு நிறமாற பச்சோந்தி, நீ பணத்துக்கோசம் எதை வேணாலும் செய்வாய், எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஏவா வேலை போய் திமுக கிட்ட நாங்கள் திமுக ஒன்றும் நம்பி இல்லைன்னு சொன்னோன்னே ஏவா வேலை போய் இவர் வீட்டில் பார்ப்பார், இல்லை இவர் போய் அவரை பார்ப்பார், பொட்டி வாங்குவார், அதோட வேலை முடிஞ்சு போச்சு, அதோட ஆஃப் ஆகிடுவேன். அப்பப்போ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி திமுக மிரட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கலைஞரை மிரட்ட முடியுமா? அந்த மாதிரி தளபதியாக இருக்க தான் மென்மையான போக்கை உண்மைது கடைப்பிடிக்கிறார்கள்.
அது ரொம்ப நாளைக்கு கடைப்பிடிக்க மாட்டார்கள். இந்த தருணத்தில் இந்திய தேசிய ஒற்றுமைக்கு எதிராக நீ பேசியது தேச துரோக செயல். பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்பது மட்டுமில்லை, தளபதி ஸ்டாலின் உடனடியாக இந்திய கூட்டணியிலிருந்து அவரை வெளியேற்ற வேண்டும், திமுக கூட்டணியிலிருந்து. இல்லை என்றால் திமுக ஏற்கனவே நிலைமை மோசமாக இருக்கிறது. இன்னும் மோசத்துக்கு படுகொழிக்கு திருமாவளவனால் செல்ல இழுக்கப்படும். இது ரொம்ப மோசம். செந்தில் பாலாஜி விட ராஜாவை விட இது ரொம்ப மோசமான விளைவை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். பொன்முடி பேசியதை விட இது ரொம்ப மோசமான வார்த்தை. இப்படிப்பட்டவர்களை கூட்டணியை வச்சுக்கொண்டு எப்படி வெற்றி பெறுவீர்கள்? இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்களே இதுல அரசியல் உள்நோக்கம் எதுவுமே கிடையாது அப்படின்னு தெரிவித்தாலும் இப்படி பேசுவதன் மூலமாக அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும், மத்திய அரசு மீது விமர்சனங்களை முன்வைப்பதன் மூலமாக தங்களுடைய வாக்கு வங்கி சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தி விடலாம், இதன் மூலமாக வாக்கு வங்கியை தக்க வைத்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் இது போன்ற ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருப்பாரா? வெளிநாட்டின் கூலிப்படியாக செயல்படுகிறார். வெளிநாட்டு பணத்துக்கோசம் இவரை யாரோ தூண்டி விட்டு இப்படி பேச வைக்கிறாங்க. இங்கே இருக்கிற சிறுபான்மையர்கள் திமுகவோட ஓட்டு வங்கி தான். 99.99% திமுகவோட ஓட்டு வங்கி, சிறுபான்மையோட ஓட்டு வங்கி. அதில் என்ன அவர்களை நீங்கள் திருப்தி படுத்தினா படுத்தலாம் என்ன? எப்படி அது உங்கள் ஓட்டு வங்கிக்கு தானே? நீங்கள் நாட்டை பிளவு சக்தியோடு சேர்ந்து கொண்டு நீங்கள் நாட்டை தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் பிளவுபடுத்த முயற்சிக்கிறார் அண்ணன் திருமாவளவன். பகிரங்கமாக குற்றம் சாட்டுறான் அவர் மேலே. எங்கிருந்து வந்தது இந்த வாய்க்கொழுப்பு? யார் கொடுத்த தைரியம்? திமுக கொடுத்த தைரியம் தானே. திமுக கூட்டணியில் இல்லாமல் நீங்கள் இப்படி பேசிவிட்டு இருக்க முடியுமா? இந்தியாவில் நாடே ஒரு இக்கட்டான தருணத்தில் போராடி கொண்டு இருக்கிறது. 28 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஜாலியன் வாலாபாத் படுகொலையோடு இது மோசமான படுகொலை செய்திருக்கிறார்கள். அதை கண்டிக்க மாட்டாராம். கேட்டால் 370 தான் உங்களுக்கு பிரச்சனை. மோடியோட செயல்பாடு பிரச்சனை. அங்கே இருக்கிற காஷ்மீர் யாருன்னா சொல்லலாம், உமர் அப்துல்லா தான் அங்கே ஆட்சியில் இருக்காரு. அவர் ஏதாவது உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரா? அவர் கண்டிக்கலையா? உங்கள் கூட்டணி அரசு தானே இருக்குதுங்க உமர் அப்துல்லா. அவரை கேட்க வேண்டியதானே, அவருக்கு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டியதானே, அவரை பதவி விலகுன்னு சொல்ல வேண்டியதானே. இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஒன்று அரசியலில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நடக்க இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 7 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னா 8% வாக்கு வங்கியை ப்ரூஃப் பண்ண வேண்டிய நிலை இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 6 இடங்கள் தான் கொடுக்கப்பட்டது, 4 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. அப்போ இப்போ 7 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா அதிகமான தொகுதிகளில் கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும். இப்போ திருமாவளவன் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறார்? திமுக தலைமை அதிகமான இடங்களை இவருக்கு கொடுக்குமா? திமுக கூட்டணியில் அவர் இருக்க மாட்டார். கடைசி தேர்தல் அறிவிக்கப்பட வேண்டிய கடைசி மாதம் வரைக்கும் இருந்துட்டு இங்கே இருக்கிற கட்ட பஞ்சாயத்து, இங்கே இருக்கிற நல்ல லேண்ட் கிராப்பிங் கேஸு, இதெல்லாம் திமுக தொண்டர்களோடு அதிகமாக அனுபவிக்கிறது திருமாவளவன் தான், அவங்க கட்சியினர் தான். அதனால் அதை நல்லா அனுபவிச்சுட்டு அவர் தமாக கூட்டணிக்கு போயிடுவார். இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய கட்சியாக புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியாக தான் இருந்துட்டு இருக்கு. திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட ஒரு அலையன்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிற நிலையிலையும் இருந்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதிமுக அலையன்ஸ் உருவாகி 2026 திமுக வெற்றி பெறாதுன்றது அவருக்கும் தெரியுமே. அதனால் வெற்றி பெறாத திமுகவில் இருக்கிறத கட்சி வளர்கிற கட்சி, புதிய கட்சி ஒரு வேளை வெற்றி பெற வாய்ப்பு இருந்தால் துணை முதல்வர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல்ல. அங்கே ஆல்ரெடி ஆதவாஜி அனுப்பிச்சு தானே, இவர் தானே அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஆனால் திருமாவளவன் தான். அதனால தானே அவர் முதல்ல ஆட்சி விஜய் கிட்ட கூட வாங்கலையே, நேராக திருமாவளவன் தானே வாங்கினார். ஆனால் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் தலைமையில் ஒரு மெகா கூட்டணி உருவாகும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு மெகா கூட்டணி உருவானால் டிவிகே கூட அலையன்ஸ் வைக்கலாம், நாமளும் வெற்றி பெற்று விடலாம் அதிக இடங்கள்ல அப்படிங்கிற நிலையில் இருந்தாங்க. ஆனால் இன்னும் டிவிகே பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பார்ட்டியாகத்தானே இருக்கு, எந்த ஒரு அலையன்ஸும் உருவாகல. மறைமுகமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஐயா டாக்டர் ராமதாஸும் பேசிகிட்டு இருக்காங்க. சீமா அவர்களும் திரும்ப மீண்டும் பேச்சுவார்த்தை துவக்கி இருக்காங்க. அதனால் விரைவில் தேர்தல் நெருங்கத்துக்கு முன்னாடி அந்த கூட்டணி வெளிப்படும். ஒரு கணிசமான வாக்கு தாவேகா கட்சி வாங்கும். அந்த தாவேகா கட்சிக்கு என்னென்னா இதை ஒருங்கிணைத்து கொண்டு போகிற அளவுக்கு ஒரு முன்னாள் அமைச்சர்களோ ஒரு முன்னாள் அண்ணாங்கட்ட தலைவர்களோ அந்த இயக்கத்தில் இல்லை. அதிமுகலேருந்து ஈஸியாக வரத்துக்கு ரெடியாக இருந்தாங்க. அது புஷி ஆனந்தனுடைய வாய்க்கொழுப்புனால அது தடைப்பட்டு விட்டது. எங்கள் கட்சியினருக்கு தான் நாங்கள் சீட்டு கொடுப்போம், எங்கள் கட்சிக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம், எங்கள் ரசிகர் மன்றத்துக்கு தான் எல்லாம் முன்னுரிமை கொடுப்போம், வெளியிலேருந்து வரவங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க போகிறோன்னு ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல பேசதான் கேள்விப்பட்டேன். அதனால் வந்த பிரச்சனை தான் இந்த பிரேக். இல்லைனா எந்நேரம் ஒரு சாரசாரியாக போயிருப்பாங்க. அந்த இன்றைக்கி கோயம்புத்தூரில் காலையில் எவ்வளோ கூட்டம் பார்த்துருங்க, பொறையில் பார்த்துருப்பீங்க தாவேகாவுக்கு. அதனால் தாவேகா இந்த தேர்தலில் குறைத்து மதிப்பிட முடியாது. சிறுபான்மை வாக்கு பெரும்பான்மை வாக்கு தாவேகாவுக்கு இந்த வாட்டி சொல்லும். அது அதிமுக வெற்றிக்கு டிவைடிங் ரூல். அது எப்படி சிறுபான்மை வாக்கு அதிமுக வராது, அந்த வாக்கை தாவேகா பிரிச்சுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிமுக வெற்றி பெற்றோம். அந்த ஃபார்முலாவில் தான் பிஜேபி அதிமுக
கூட்டணியில் இருக்குது. இன்னும் பிஜேபியோட நிறைய பேர் வருவாங்க. இந்தியா கூட்டணியோட என்டிஏ கூட்டணியில் நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.